அதே மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து அரசியலில் மிகப்பெரிய ஆளாக இருக்கு. இன்றைக்கி துரைமுருகன் இன்றைக்கி வரைக்கும் இருக்கார். திமுகவில் துரைமுருகனை படித்து பெரிய ஆளாக்கி படிக்க வச்சது அவர் தான். துரைமுருகன் கூட எம்ஜிஆர் பற்றி ஏதாவது பேசுனா கண்ணீர் விட்டு கதறி அழுதுருவார். இது எம்ஜிஆர் கருணாநிதி மேடையிலே இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா படிக்க வச்சது எம்ஜிஆர். அவர் அரசியலில் சொல்லிச்சார். ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோவை சரளா ஏறக்குறைய திரைப்பட ஆட்சி மனோரமாவுக்கு அப்புறம் திரையுலகில் பின்னி கேரக்டர் பெண்ணி பெடல் எடுத்த ஒரு நடிகைனா கோவை சரளா. அதை படிக்க வச்சது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தான். இது உங்களுக்கு பலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நான் எனக்கு தெரிந்த தகவலில் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரி மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அதே மாதிரி இசை பாடல் இதுகளில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவார் அவர். பாடல்கள்லையும் சரி, இசையிலையும் சரி. இதுக்கு உதாரணமாக உங்களுக்கு சொல்லணும்னு கேட்டால் ஒளி விளக்குன்னு ஒரு படம் 1968 வருது. எம்ஜிஆரோட 100வது படம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜெமினி தான் அவரோட முதல் படம். சதிலீலாவதி ஹீரோ வாய்ப்பு கொடுத்தாங்க பாருங்கள், அதுவும் ஜெமினி நிறுவனம் தான், இதுவும் ஜெமினி நிறுவனம் தான். அந்த 100வது படத்தில் ஒரே டயத்தில் பாட்டு ஒரே மாதிரி வருது. அது எம்ஜிஆரோட, அதை சொல்கிறேன் பாருங்கள். நான் யாரடா மனிதன் இங்கேன்னு வாலி எழுதுகிறாரு எம்ஜிஆருக்காக. அதே வருடம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து இது லட்சுமி கல்யாணம்னு ஒரு படம் வருது. அந்த லட்சுமி கல்யாணம் தான் சமூக சீர்திருத்தவாதியாக நடிப்பார். அவங்க அப்பாவும் சமூக சீர்திருத்தவாதியாக நடிக்கிற மாதிரி சீனு. அதில் யாரடா மனிதன் இங்கே கூட்டிவோ அவனை இங்கேன்னு ஒரு பாட்டு. ரெண்டுக்குமே இசைன்னு பார்த்தீங்கன்னா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். ரெண்டு பாட்டுமே சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் கண்ணதாசன், அந்த பக்கம் வாலி. அப்போ எம்எஸ்வி சொன்னாராம் எம்ஜிஆர்கிட்ட, என்னென்ன ரெண்டு ஏறக்குறைய ஒரு பாட்டு மாதிரி வருது, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் போட்டு கேட்டுருக்காங்க. இசை ஞானத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த கதை அந்த ட்ராக்கு வேறு. அவர் மனிதனை தேடி போகிறாரு. இங்கே ஒரு மனிதனை வையிற மாதிரி பாட்டு வாலி எழுதியிருக்காரு. அதனால் எந்த பிரச்சனையும் வராது, ரெண்டு பாட்டுமே ஹிட் ஆகும், நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாராம். உண்மையிலே ரெண்டு பாட்டுமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. எம்ஜிஆருக்கு அங்கே வண்ணத்தில் 100வது போட அந்த பாட்டு மிகப்பெரிய தவறு செய்கிற எம்ஜிஆரை எம்ஜிஆர் சுட்டி காமிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அதே மாதிரி யாரடா மனிதன் இங்கேன்னு தேடுற சிவாஜி கணேசன் பாட்டு ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் வெளிவந்து வெற்றி பெற்ற படங்கள். அது எம்ஜிஆருக்கு அந்த முதல் அறிமுகமும் ஜெமினி, 100வது படமும் ஜெமினி அமைஞ்சது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம். இது பலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, அதையும் நான் பகிர்ந்துக்கிறேன்.